Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. கடந்த சில மாதங்களா தமிழக அரசியல்லையும் சரி தொழில்துறையிலையும் சரி மிகப்பெரிய விவாத பொருளாக இருந்தது எது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் தான். எங்கள் நிலம் எங்களுக்கு வேணும், பரந்தூரில் ஏர்போர்ட் வந்துடவே கூடாது அப்படின்னு ஏகனாபுரம் மக்கள் கடந்த 4 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து போராடிட்டு வந்தாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு $1 trillion பொருளாதாரத்தை எட்டணும் அப்படின்னா சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் ரொம்ப அவசியம்னு தொழில்துறை வல்லுநர்கள் சொல்லிட்டு வந்தாங்க. இதற்கிடையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பம் நடந்திருக்கு. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படுகிறது. இதை வேற யாரும் சொல்லுங்க, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழே இதை அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காரு. என்னது, பரந்தூர் ஏர்போர்ட் திட்டம் கேன்சலா? அப்போ சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் கிடையாதா? இதனால தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி பாதிக்குமா? உண்மையாகவே இந்த திட்டம் கேன்சல் செய்யப்பட்டதுனால அந்த ஊர் மக்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க தான். ஆனால் நமக்கு வர வேண்டிய அந்த தொழில்துறை வளர்ச்சிகள் எல்லாம் பக்கத்து மாநிலங்களுக்கு போயிடுமோ? இந்த திட்டம் கேன்சல் செய்யப்பட்டது உண்மையாகவே தமிழ்நாட்டுக்கு நல்லதா இல்லை கெட்டதா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே டீடைலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. எனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். முதல்ல சட்டமன்றத்தில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத விரிவாக பார்த்துடலாமா? சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்துகிட்டு இருந்தப்போ திடீர்னு 110 விதியின் கீழே முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டார். அவர் என்ன பேசினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் தற்போது இந்திய விமான நிலைய ஆணையத்தால் இயக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஏர்போர்ட் வருஷத்துக்கு சுமார் 30 மில்லியன், அதாவது 3 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக இருக்கு. வளர்ந்து வரக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை, தொழில் வளர்ச்சி, சரக்கு போக்குவரத்து, இந்த தேவைகளெல்லாம் மனசில் வச்சு பார்க்கும்போது சென்னைக்கு கண்டிப்பாக இன்னொரு புதிய விமான நிலையம் தேவைதான். ஆனால் அந்த புதிய விமான நிலையம் அமையக்கூடிய இடம் விவசாயிகளை பாதிக்காத வகையிலும் குடியிருப்புகளை அதிகமாக அகற்றாத வகையிலும் இருக்கணும். முந்தைய திமுக அரசு அதிக அளவில் விவசாய நிலையங்களையும் குடியிருப்புகளையும் பாதிக்கக்கூடிய வகையில் பரந்தூர்ல இந்த ஏர்போர்ட் திட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. நான் கடந்த 20/1/2025, அதாவது தேர்தலுக்கு முன்பு அன்னைக்கு போயிட்டு பரந்தூர் பகுதிக்கு நேரில் போயிட்டு ஏகனாபுரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய 12 கிராம மக்களோட குறைகளெல்லாம் நேரில் கேட்டேன். அப்பவே அவங்களுக்கு நான் வாக்குறுதியும் கொடுத்தேன். விவசாயிகள் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு, அவங்களோட நிலத்தை பறித்து எந்த வளர்ச்சியுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் விக்ரவாண்டி மாநாட்டிலுமே இதை தான் நான் வலியுறுத்தி இருந்தேன். மக்கள் மத்தியில் அன்னைக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற விதமாக ஆட்சிக்கு வந்ததும் துறை வல்லுநர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளோடு இது சம்பந்தமாக தீவிர ஆலோசனை நடத்தினேன். அதன்படி பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகள் முழுமையாக கைவிடப்படுகிறது. விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாத வகையில் இதற்காக மாற்று இடம் விரைவில் தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்ன விஷயம். அது மட்டும் இல்லாமல் சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டையே மேலும் விரிவாக்கம் செய்ய போறதாகவும் சொல்லியிருக்காரு. சரி, முதல்வர் அவர்கள் இந்த அறிவிப்பு வெளியிட்டதும் பரந்தூர் மற்றும் ஏகனாபுரம் கிராமங்களில் நிலைமை எப்படி இருக்கு தெரியுங்களா? அங்க ஒரே திருவிழா கோலம் தாங்க. கடந்த 1400 நாட்களுக்கும் மேலாக, அதாவது 4 வருஷத்துக்கும் மேலாக ராப்பகலா போராடின அந்த மக்களுக்கு இன்னைக்கு தான் இதன் மூலமா ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். இது பற்றி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக்கூட செயலாளர் கதிரேசன் அவர்கள் பேசினப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு. எங்களோட மகிழ்ச்சியை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. ஆரம்பத்தில் முந்தைய திமுக அரசு எங்களை அடக்க என்னென்னவோ பண்ணாங்க. கிராமத்தை சுற்றி 36 இடங்களில் செக் போஸ்ட் போட்டு சிசிடிவி வச்சு எங்களை கண்காணிச்சாங்க. நாங்கள் பிறந்த மண்ணுக்குள்ளே போகிறதுக்கே போலீஸ் கிட்ட ஆதார் கார்டெலாம் நாங்கள் காட்ட வேண்டியிருந்துச்சு. சொந்த ஊர்லேயே நாங்கள் அகதி மாதிரி தாங்க இருந்தோம். அப்போ தான் விஜய் சார் எங்களை பார்க்க வந்தார். ஆனால் அவரை கூட ஏகனாபுரத்துக்குள்ளே விடாமல் போலீஸ் தடுத்தாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பொடவூரில் தான் விஜய் சார் எங்களை சந்திச்சு ஆறுதல் சொன்னார். பரந்தூர் விஷயத்தை விஜயின் வருகைக்கு முன், விஜயின் வருகைக்கு பின்னணி இரண்டாகவே பிரிக்கலாம். அவர் வந்த பிறகுதான் இந்த போராட்டம் இந்தியா முழுவதுமே பேசும் பொருளாக மாறுனுச்சு. நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தப்போ ஒரு பைசா கூட செலவு பண்ண விடாமல் எல்லா செலவையுமே விஜய் சாரை ஏற்றுக்கிட்டாரு. ஆட்சிக்கு வந்ததும் விஜய் பின்வாங்கிடுவார்னு பலர் சொன்னாங்க. ஆனால் சொல்ல அப்படியே காப்பாற்றிட்டாரு. 100 நாள் ஆட்சியில் என்ன சாதனை பண்ணீங்கன்னு கேட்குறவங்களுக்கு இந்த பரந்தூர் திட்டம் ரத்து தான் மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பரந்தூர் மக்கள் தங்களுடைய அந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கிராம சபை கூட்டத்திலையும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானமும் போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் பரந்தூர் மக்கள் இப்படி கொண்டாடினாலும் கூட மறுபக்கம் தமிழக சட்டமன்றத்தில் இது பெரிய அளவில் விவாதத்தையும் புயலையும் ஏற்படுத்தி இருக்கு. பரந்தூர் ஏர்போர்ட் திட்டம் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்தும், இது பற்றி சட்டமன்றத்தில் விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்தும் திமுக எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்தமாகவே சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. சட்டமன்றத்துக்கு வெளியில வந்த முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது ரொம்பவே காட்டமா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 2 நாளா பரந்தூர் ஏர்போர்ட் திட்டம் குறித்து விவாதிக்கிறதுக்கு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருந்தோம். சபாநாயகர் திங்கட்கிழமை எடுத்துக்கலாம்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு சபை தொடங்கின உடனே யாருக்குமே வாய்ப்பு கொடுக்காம 110 விதியின் கீழே பரந்தூர் திட்டத்தை ரத்து செய்து முதல்வர் அறிவிச்சிட்டாரு. இது பத்தி பேசுறதுக்கு சபாநாயகர் அனுமதியும் கொடுக்கல. இது முற்றிலும் ஒரு ஈகோ அடிப்படையிலான முடிவு. வெறும் ஈகோவுக்காக மட்டுமே தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. விக்ரவாண்டி மாநாட்டில் சொல்லிட்டேன், தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இப்படி ஒரு முடிவை விஜய் அரசு எடுத்திருக்கு. பரந்தூர் ஏர்போர்ட்டை கணக்கில் கொண்டு தான் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே அமைக்கப்படுது. மெட்ரோ ரயில் வழித்தடமும் பிளான் பண்ணப்படுது. பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் வர இருந்த ஒரு திட்டத்தை வெறும் அரசியல் காரணத்துக்காக நிறுத்துறது எந்த விதத்துலங்க நியாயம் அப்படின்னு தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியிருக்காரு.
அவர் பேசுறத வெறும் அரசியல் ரீதியான விஷயமா மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த விஷயத்தோட மிக முக்கியமான இன்னொரு பக்கத்தையும் நாம பார்க்கணும். அதுதான் பொருளாதாரம் மற்றும் தொழில் வளர்ச்சி. விவசாய நிலங்கள் காக்கப்பட்டிருக்கு, அது கண்டிப்பா வரவேற்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். ஏன்னா மக்களுக்கு அதுதான் முக்கியம். ஆனா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய $1 trillion பொருளாதார கனவு இதனால பாதிக்குமா? நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இன்னும் 2028 இருந்து 2032க்குள்ள தன்னுடைய முழு கொள்ளளவை, அந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை எட்டிடும். சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், உரகடம் பகுதிகளில் ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கு. இவங்களோட ஏற்றுமதிக்கும் புதிய பன்னாட்டு முதலீடுகளுக்கும் கண்டிப்பா இரண்டாவது ஏர்போர்ட் அவசியமாக இருந்தது. இப்போ பரந்தூர் திட்டம் ரத்து செய்யப்பட்டதனால என்ன நடக்கும்? முதல்ல கால தாமதம், ப்ராஜெக்ட் டிலே. இப்போ மாற்று இடத்தை தேர்வு செஞ்சு நிலம் கையகப்படுத்தி சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கி ஏர்போர்ட் கட்டு முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 8 இருந்து 10 வருஷங்கள் வரைக்கும் ஆகும். இரண்டாவது, கர்நாடகாவின் அதிவேக வளர்ச்சி. பெங்களூரு கெம்பேகவுடா ஏர்போர்ட் ஏற்கனவே பயங்கர பிஸியா இருக்கு. இப்போ தென் பெங்களூர்ல 9000 ஏக்கர்ல இரண்டாவது ஏர்போர்ட் அமைக்கக்கூடிய வேலையை கர்நாடக அரசு வேகப்படுத்தி இருக்கு. சென்னை ஏர்போர்ட்ல நெரிசல் அதிகமாச்சு அப்படின்னா புதிய ஐடி மற்றும் செமிகண்டக்டர் கம்பெனிகள் நேரா பெங்களூர் நோக்கி போயிடுவாங்க. ஓசூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி வர்த்தகத்தையும் பெங்களூர் ஈஸியா இழுத்துப்பாங்க. மூன்றாவது, ஆந்திராவின் ஆதிக்கம். இன்னொரு பக்கம் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஸ்ரீ சிட்டி, நெல்லூர் பகுதிகளில் குறைந்த விலையில நிலமும் வான்வழி உள்கட்டமைப்பையும் வழங்கி சென்னையை நம்பியிருக்கக்கூடிய மொபைல் உற்பத்தியாளர்களை ஆந்திராவுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்றாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பரந்தூர் திட்டம் கைவிடப்பட்டதனால தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய மிக பெரிய சர்வதேச முதலீடுகள் பக்கத்து மாநிலங்களான கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. இந்த கட்டத்தில் தான் இந்த முடிவுக்கு எதிராக திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ரொம்பவே காரசாரமான ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு. அதுவும் முக்கியமானதா பார்க்கப்படுது. அவர் அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகுடியில் தள்ளிவிடும். பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநில வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும். அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டின் நலனை அடகு வைக்கக்கூடாது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை விதியின் 110 கீழ் அறிவித்துவிட்டு விவாதத்துக்கோ அல்லது கருத்து தெரிவிக்கவோ கூட இடமில்லாமல் செய்திருப்பது சரியல்ல. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் என சகல துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாட்டின் தலைநகரில் உலக தரத்திலான ஒரு விமான நிலையம் அமைவது மிக மிக அவசியமானது. அதை வேண்டாம் என மறுத்திருப்பது மாற்றமல்ல, பெருத்த ஏமாற்றம். முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக திராவிடியன் மாடல் ஆட்சியில் இருந்த தமிழ்நாடு இனி கடைசி இடத்துக்கு தள்ளப்படும். முதலமைச்சரின் இந்த அறிவிப்பு நம் போட்டி மாநிலங்களுக்கு அடித்த ஜாக்பாட். தொழில் வளர்ச்சி இல்லாமல் $1 trillion, $1.5 trillion என பொருளாதார வளர்ச்சி இலக்குகள் சாத்தியமே இல்லை. எந்த யோசனையும் ஆலோசனைகளும் இல்லாமல் தாவேக அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவுகளை தகர்க்கும் பேரிடி அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை தாவேக அரசு மீது முன் வச்சிருக்காரு. சோ இந்த பரந்தூர் ஏர்போர்ட் விவகாரத்துல இரண்டு பக்கமும் முக்கியமான நியாயங்கள் இருக்கு. நம்ம ரெண்டையுமே யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பக்கம் விவசாய நிலங்களை அழித்து மக்களை அகதிகளாக்கி வரக்கூடிய எந்த வளர்ச்சியும் உண்மையான வளர்ச்சி இல்லை. பரந்தூர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றியது விஜய் அரசின் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு ஒரு தரப்பு கொண்டாடுறாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கவும் தான் செய்யுது. அந்த மக்கள் பேசினதை நம்ம பார்த்தோம். இப்ப இன்னொரு பக்கம் மாற்று இடத்தை உடனடியாக தேர்வு செய்து விரைவாக ஏர்போர்ட் கட்டல அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி தேங்கிடும். அண்டை மாநிலங்கள் நம்மளை முந்திட்டு போயிடுவாங்க. நம்மளுடைய அந்த வளர்ச்சிகள் அவங்க அப்படியே எடுத்துப்பாங்க அப்படின்னு தொழில்துறையினர் கவலைப்படுறாங்க. அதுலயுமே நியாயம் இருக்க தான் செய்யுது. இப்போ முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு என்ன பண்ண போறாங்க? பரந்தூருக்கு பதிலாக விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாத அதே நேரத்தில் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மாற்று இடம் எதுவாக இருக்கும், அதை எவ்வளவு வேகத்தில் இந்த அரசு செய்ய போகுது அப்படின்றத பொறுத்து தான் தமிழ்நாட்டினுடைய தொழில் எதிர்காலமே அமைய போகுது. சரி, விஜய் அவர்களுடைய இந்த முடிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பரந்தூர் திட்டத்தை ரத்து செஞ்சது மக்களுக்கான சரியான முடிவா அல்லது தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா? இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான செய்திகள் மற்றும் தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.